பார்க்குறதுக்கு குட்டியா அழகா இருக்கேன்னு ரசிச்சுட்டு மட்டும் வந்துராதீங்க. வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கோழி முட்டையில இருக்கிறத விட சத்துக்கள் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா ஒரு காரசாரமான காடை முட்டை ரோஸ்ட் செய்யலாமா? அதுக்கு இந்த மாரி காடை முட்டை எங்க பார்த்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகா இருக்குல்ல. இப்போ ஒரு பாத்திரம்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு முட்டையா சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆன பிறகு ஒரு முட்டைய எடுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கடுகு, சோம்பு, கருவேப்பில, நல்லா பொடிசா கட் பண்ணியிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனது, ஒரு தக்காளி நல்லா அரைச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் போல வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம உரிச்சு வச்சிருக்க காடை முட்டை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு உடையாத மாதிரி ஜென்டலா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மேல கொஞ்சமா மழைச்சாரல் மாதிரி அப்படியே கொத்தமல்லி தழை போட்டு சுட சுட ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ரெசிபி பார்க்கலாம். டாடா பை பாய்.